பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் உங்களுக்கு மறுபடியுமாய் இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய தயவு நாள் இந்த நாளிலும் கூட அவருடைய வேத புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து இந்த நாளுக்குரிய செய்தியாய் நாம் கடந்து செல்லலாம். என்னாகமோ புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் செல்லலாம். என்னாகமோ 16:22 அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் என்பதை. ஆமென். நம்ம ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாளுக்குரிய செய்திகளை வாசித்து தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த அருமையான நேரத்திலே உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி சொல்லி இதிலே சொல்லப்படுகிற மகத்துவமான மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, எச்சரிப்புகளை, இதிலே காணப்படுகிற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளத்தக்கதா அது எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பொருத்திப்பார். நாங்கள் எப்படியாக இந்த நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாய் தேவன் தாமே எங்களோடு கூட பேசி அதில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த சத்திய வார்த்தைக்காய் நாம் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே இன்றைக்கும் ஒரு வேத பகுதியிலே நாம் வாசித்த வேத புத்தகத்திலே மோசே தேவனோடு கூட பேசுகிற ஒரு காரியம். அங்கே அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே என்று. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த சர்வலோகத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா மனிதர்களை இந்த பூமியிலே ஒரு நோக்கத்திற்காய் உண்டாக்கி, அந்த மனிதர்கள் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் ஜீவிக்கிறார்களா, அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறார்களா, அல்லது தங்களுடைய சுயத்திலே தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியிலே மனிதன் மூலமாக நிறைவேற்றுவோம். மனிதன் மூலமாக தேவன் ஒரு மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் ஆதியிலே தீர்மானம் கொண்டார். ஆகவே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பானது, யார் தேவனுடைய பிள்ளைகள். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் எங்கள் தேவன் பெரியவர், நாங்கள் எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம், எங்கள் தேவனை எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், நாங்கள் எங்கள் தேவனிடத்திலே செல்லுகிறோம் என்று இப்படி இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இங்கே மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லி தனக்கென்று ஒரு குழுவை, தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு அவர்களை அவர்களுடைய பாதையிலே அவர்களுடைய மார்க்கத்திலே நடத்தி செல்வதை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதம், தேவனுடைய வார்த்தையானது இந்த வேதத்திலே அவர் தன்னுடைய தாசர்கள் மூலமாய் அதை எழுதி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வேதம் இன்னும் ஒரு முக்கியமான காரியங்களை சொல்லுகிறது. இந்த வேதமானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதிகளுக்கோ அல்லது ஒரு மதத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு கூட்டம் ஜனங்களுக்கோ மட்டுமல்ல. அது மட்டுமல்ல, தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் யாரோ ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் அவர் உண்டாக்கவில்லை. அது ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரியத்திற்காக. அது மட்டுமல்ல, இந்த பூமியில பிறக்கிற எல்லா ஆத்துமாவும், எல்லா அங்கே மனிதர்களும் அங்கே தேவனாலே பிறக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது.
அதைத்தான் இங்கே நாம் வாசித்த வார்த்தையிலே அங்கே மோசே சொல்லுகிறார், எல்லா ஆவிகளுக்கும் தேவனே என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு மனிதனுக்குள்ளாக அன்றைக்கு ஆதியிலே நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது, ஆதியாகம புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இங்கே தேவன் ஒரு காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்க கொண்டதால், அது அந்தந்த ஜீவாத்மாவுக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே ஆயிற்று என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே பாருங்கள், இங்க ஒரு காரியமானது, இந்த மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், அது மட்டுமல்ல ஜீவ ஜந்துக்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆதாம் அங்கே தேவன் அவைகளை மண்ணினாலே சிருஷ்டித்து அவைகளுக்கு அங்கே பெயரிடுவதையும், அது மட்டுமல்ல அங்கே இங்கே நாம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவை நாதியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான் என்று அங்கே நாம் பார்க்க முடியும். அவர்கள் தேவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் படைத்து, அது மட்டுமல்ல அங்கே மனிதனை அங்கே மண்ணினாலும் உருவாக்கி அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, அந்த உருவத்திற்கு தேவன் தன்னுடைய ஆவியை கொடுத்து, அந்த ஆவிதான் ஜீவ சுவாசம், அந்த ஆவிதான் தேவனுடைய ஆவியாக அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அங்கே தேவன் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கென்று ஒரு துணையை உண்டாகிறேன் என்று சொல்லி அவனுடைய சரீரத்தில் இருந்தே, அவனுடைய எலும்பில் இருந்தே ஒரு துணையை உண்டாக்குறார். ஆகவேதான் அங்கே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2:19, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணிலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்த்து அங்கே பெயரிடப்படுகிறதையும் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், மனிதனும் மண்ணிலே உருவாக்கப்படுகிறான், அதுபோல மிருகங்களும் பறவைகளும் அவைகளும் அங்கே மண்ணிலே உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சரியாக தேவனுடைய காரியத்தின்படி அங்கே இருப்பானா என்று அறிந்து கொள்ளும்படியாக அங்கே இதே அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே மனிதனை அழைத்து இந்த பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். அது மட்டுமல்ல, நீ இந்த தோட்டத்திலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை என்கிற அந்த விருட்சத்தை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் பொழுது நீ சாகவே சாவாய் என்று ஒரு கட்டளை இடுகிறார், ஒரு கமெண்ட்ஸை அவர் கொடுக்கிறார், ஒரு சட்டத்தை அவர் அங்கே கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அதை மீறக்கூடாது, அப்படி நீ மீறினால் உனக்கு மரணம் வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே மனிதன் அந்த வார்த்தையை படி கீழ்ப்படுகிறானா, அதன்படி அந்த சட்டத்தை மீறுகிறானா என்று பார்க்கிற பொழுது அங்கே அவனுடைய மனைவி, அங்கே அந்த சாத்தானாகிய பிசாசானவன், வலு சர்ப்பமானவன் அவளை வஞ்சித்து அவர்கள் இருவரும் அந்த கனிகளை புசிப்பதும், அதன் மூலமாக இந்த பூமியிலே ஒரு சாபம் வருவதும் அங்கே வேதத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு மனிதனாலே இந்த பூமியிலே பாவம் வந்தது, ஒரு மனிதனாலே அந்த பூமியானது அது சபிக்கப்பட்டதானது. அது மட்டுமல்ல, அங்கே தேவன் அற்ற பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே நடந்து போனதாக நாம் அங்கே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை குறித்து சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த ஒரு மனிதனை ஆதாமை படைத்து ஆதாமின் மூலமாக இந்த பூமியிலே பாவம் என்றால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடி, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி, அதன் மூலமாக அவன் அவிசுவாசம் கொள்வதும், அங்கே பிசாசனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதன் மூலமாய் பாவம் பிரவேசிக்கிறது, மரணம் பிரவேசிக்கிறது. ஆகவே இது மனிதனாலே இந்த பூமியிலே வரப்படுகிறது, மனிதனாலே
அது செய்யப்பட்ட ஒரு கொடும் செயலாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த மனிதன் அவன் தேவனாலே உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய அங்கே தேவனுக்குரிய காரியங்களிலே அவன் படைக்கப்பட்ட அந்த மனிதன் இப்பொழுது தனக்குள்ளாக இருக்கிற அந்த தெய்வத்துவத்தை இழந்து விடுகிறான். தேவன் கொடுத்த அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை, என்றென்றும் மறிக்காமல் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போகிறதை பார்க்கலாம். ஆகவேதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், இந்த மனிதன் இந்த பூமியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவனுடைய சிந்தை என்ன, அவன் என்ன நினைக்கிறான் என்று அங்கே தேவன் எல்லா மனிதரையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்று நாம் இங்கே வேதாகம புஸ்தகத்திலே 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகத்திலே 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனமானது இப்படியாக சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு தேவனிடத்திலே அவர்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதலை அங்கே சொல்லி அங்கே செபிக்கிற அந்த வேளையிலே அங்கே ஒரு காரியமானது தேவன் அன்றைக்கு தாவீது அந்த ஆலயத்தை கட்ட இப்படிப்பட்ட காரியங்களை நினைக்கிற பொழுது அங்கே தேவன் ஒரு காரியத்திற்கு மூலமாக இதை பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 40ஆம் வசனத்திலே அங்கே அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனு புத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பீராக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவே பாருங்கள், மனிதனுடைய இருதயம், அந்த மனிதன் என்ன நினைக்கிறான் என்று அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சாலமோன் தேவனுடைய சமூகத்திலே அங்கிருக்கிற ஜனங்களை, அங்கிருக்கிற அடிமைகளை, அங்கிருக்கிற எல்லாருடைய இருதயங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த ஆலயமானது அங்கே அநேகரால் கட்டப்படுகிறது. அநேக தேசத்தார்கள் அநேக இடங்களில் இருந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அங்கே சாலமோன் சொல்லுகிற காரியமானது, எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படி தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவர். எல்லா மனுபுத்தருடைய அவர் இருதயத்தை அறிந்தவர். அது மட்டுமல்ல, அவனுடைய வழிகள், அவன் என்ன வழியிலே செல்லுகிறான், அவன் என்ன செய்கிறான் என்று அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிறார் என்று அங்கே சொல்லலாம். ஆகவே ஒரு மனிதன் என்ன செய்கிறான், என்ன அவனுடைய வழிகள் என்ன, அவன் எப்படி யோசிக்கிறான் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதைத்தான் அங்கே சங்கீத புத்தகத்திலும் கூட தாவீதும் இதை குறித்து சொல்லுகிற பொழுது சங்கீத புத்தகம் 33:13 எல்லா மனுஷரையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவன் அவனுடைய இருதயத்தை மட்டுமல்ல, அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவராக, அவர்கள் நடக்கிறது, செய்கிறது, இப்படி எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே பிரசங்கி சொல்லும் பொழுது, அங்கே விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. ஏனென்றால் அந்த வீட்டிலே மனுஷனுடைய முடிவு தெரியும். அது நமக்கு, அது நாம் என்ன என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, அது என்ன என்று அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு, அது நாம் தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் நாம் எப்படிப்பட்ட காரியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்தோம், அந்த மனிதன், அந்த மரித்த மனிதன், அந்த மனிதனை குறித்து மற்றவர்கள் அங்கே பேசுவதை, அந்த மனிதன் நல்ல மனிதனா, அவனுடைய வழிகள் எப்படி இருந்தது, அவன் செய்கைகள் எப்படி இருந்தது, அவன் தன்னுடைய மனைவிக்கு உண்மையா இருந்தானா, பிள்ளைகளுக்கு உண்மையா இருந்தானா, பெற்றோருக்கு உண்மையா இருந்தானா, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அது மட்டுமல்ல அவன் வணங்குகிற அந்த தேவனுக்கு அவன் உண்மையா இருந்தானா என்று இப்படியாக அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. அதைத்தான் அங்கே ஒரு துக்க வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த மனிதனை குறித்து
அங்க இருக்கிறவர்கள் பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியங்களை சிந்தித்து இனி நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய இருதயமானது அந்த நேரங்களிலே அங்கே ஒருவரை ஒருவர் அங்கே பேசுகிற காரியங்களை கூட நாம் அதை பார்க்க முடியும் என்று வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை இங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அதே பிரசங்கியிலே நாம் ஒரு காரியத்தை வாசிக்கிற பொழுது அங்கே பிரசங்கி சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லும். அவர்கள் ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். பயம் மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகள், அவர் என்ன காரியங்களை சொன்னாரோ அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அது சரியானபடி நடப்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு கடமையாக இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று இங்கே சொல்லப்பட்டது. அதான் இந்த பூமியிலே பிறக்கிற ஒரு மனிதன், அந்த மனிதன் உண்மையாகவே அவன் தேவனை அறிந்திருந்தால் அவன் தன்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதலை அறிக்கை செய்து அவன் மறுபடியும் தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய முன்னோர்கள் பாவங்கள் அல்லது தான் இள வயதிலே செய்த பாவங்களை அறிக்கையிட்டு அவன் மறுபடியும் பிறக்க முடியாது. தான் இயேசு கிறிஸ்து அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது, அங்கே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். ஆகவே அவன் செய்கிற எல்லா கிரியைகள், அவனுடைய அந்தரங்கமான யோசனைகள், வழிகள், அவன் காரியங்கள், அது நன்மையோ தீமையோ, அது தேவ சமூகத்திலே அவன் அறிக்கை செய்து அவன் தேவ சமூகத்திலே தன்னை சரிபடுத்திக் கொள்ளுகிற பொழுது அந்த மனிதன் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அவனுடைய கிரியைகளும் அவன் அந்தரங்கமான காரியங்களும் அது நன்மையானாலும் தீமையானாலும் அந்த மனிதன் அங்கே தேவ சமூகத்திலே வந்து தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் மரித்த பிறகு அவன் நேரடியாக தேவ சமூகத்திலே அங்கே நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியமானது, ஆதியிலே மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே அவிசுவாசம் கொண்டு அவன் அந்த மீறுதலை செய்ததன் மூலமாக மரணம் வந்தது. அந்த மரணம் மூலமாக தேவ சமூகத்திற்கு செல்ல முடியாதபடி அங்கே மரணம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளவாக இருக்கிறது. அந்த பிளவு அங்கே ஒன்று சேர்க்கப்பட வேண்டுமானால் அங்கே யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள்? இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அங்கே தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய கிருபையினாலே பிறக்கிறான். ஆனால் அந்த மனிதன் அவன் மரித்த பிறகு தேவனோடு இருக்கிறானா அல்லது தேவனற்ற இங்கே இந்த உலகத்திலே அங்கே சுயமாய் தன்னுடைய வழியிலே, தன்னுடைய மார்க்கத்திலே, தன்னுடைய புத்தியின்படியாக அங்கே மற்றவர்களுடைய ஆலோசனையின்படியாக அல்லது மற்றவர்கள் செய்கிற காரியங்களை அவனும் செய்து தேவனை மறந்த ஜனங்களாக, தேவனை குறித்து கவலையற்றவர்களாக, சுய சிந்தையுள்ளவர்களாக, சுயத்தின்படி நடக்கிறார்களா என்று தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் அங்கே வேதமும் நமக்கு மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பாருங்கள், அங்கே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆகவே நாம் இந்த பூமியிலே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது நாம் அதை நிமித்தம் இந்த பூமியிலே அநேக பிரயாசங்கள் பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி செய்கிற பொழுது நிந்தையும், அதன் மூலமாக மற்றவர்கள் நம்மை குறித்து அங்கே கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்கிறதை இன்றைக்கும் காண முடிகிறது. அல்லது அதற்கு தடைகள், அதற்கு அநேக இடையூறுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், அங்கே இன்னும் அதிகமான காரியங்களை நாம் இந்த பூமியில காணப்படுகிறது. அப்படியானால்
தேவ பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குமா, அல்லது இப்படிப்பட்ட ஆஹ் அங்கே ஒரு தெளிவில்லாத ஒரு ஜீவியம், அல்லது மற்றவர்கள் நம்மை குறித்து ஏளனமாய் பரியாசமாய் செய்கிற காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வற்புறுத்தி அது நம்மை தொல்லை கொடுத்து கொண்டிருக்குமா என்றால், வேதம் அதை குறித்து சொல்லும் பொழுது அங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்த்து முடிகிறது. அது என்ன காரியம் என்றால், 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை குறித்து அங்கே யோவான் சொல்லுகிற ஒரு காரியமானது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அதனால் அறிவோம் என்று இங்கே சொல்லப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவனுடைய பாவத்திற்காக, ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் தன்னை இந்த பூமியிலே மனிதனாக, நம்மை போல மனிதனாக அவர் பிறந்து அந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த மகிமையை விட்டு இறங்கி தன்னைத்தான் தாழ்த்தி இந்த பூமியிலே அவர் சர்வ லோகத்தின் பாவங்களை, இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனிதன் செய்த எல்லா பாவங்களை, இந்த முழு உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அந்த பாவங்களுக்கு அந்த கிருபாதார பலியாய், அல்லது அந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் தான், அதைத்தான் அங்கே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்படும். பாருங்கள், இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிப்பார் என்று அங்கு 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆகவே நாம் ஒளியிலே இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் அங்கே நாம் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த பூமியிலே இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்கமானது அதிலே ஜீவன் இல்லை. ஆகவேதான் அங்கே 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வார்த்தையானது, ஜீவனானது வெளிப்பட்டது. அந்த ஜீவன் அவர் நமக்காக ஒளியாய் வந்தார். அவர் நமக்காக அங்கே இந்த பூமியிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்முடைய பாவத்தை அங்கே சுமந்து தீர்க்கிற ஒரு பலியாடாக அவர் வந்து மரித்தார். அது மட்டுமல்ல, நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாய், ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், ஜீவனை கொடுக்கும்படியாய் அவரோடு கூட இந்த மரணமில்லாத அந்த ஐக்கியத்திலே செல்லத்தக்கதாக அவர் நமக்காய் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று இங்கே வேதம் அநேக வார்த்தைகளோடு கூட நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கே நாம் வாசிக்கிற பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இங்கே சொல்றார். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தன்னுடைய தேவனாக, தன்னுடைய பிதாவாக, தன்னுடைய அன்பின் இரக்கத்தையும் உடைய பரிசுத்தம் உள்ளவராக, அது மட்டுமல்ல நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கிற பொழுது அந்த நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்கிற பொழுது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆகவேதான் இந்த செய்தியின் தலைப்பானது யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி அவர் மேல் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா என்றால் அதுதான் இல்லை.
ஏனென்றால் தேவன் இந்த பூமியிலே மனிதனை படைத்த பொழுது தேவனுடைய குமாரனாகத்தான் படைத்தார். ஆனால் அந்த மனிதன், அந்த ஆதாம் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடவாமல், அவன் கீழ்ப்படியாமல், அவன் மீறி நடந்ததினாலே அங்கே இந்த பூமிக்கு மரணமும் சாபமும் வந்தது. ஆகவே தேவன் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதே காரியத்தை தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். அதைத்தான் அங்கே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த காரியமானது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது 1 தீமோத்தேயு 2:4 பாருங்கள், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்படும். அவர்கள் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும். இது யாரோ ஒரு சில நபர்களுக்காக அல்லது யாரோ குறிப்பிட்டவர்களுக்காக அல்ல. தேவன் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதை மட்டுமல்ல, 6ஆம் வசனம் சொல்லுது, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டு. ஆகவே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் அவர் மத்தியஸ்தராய் இன்றைக்கு நின்று கொண்டு நம்மை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்து இயேசு சொன்ன சத்தியத்தின்படி அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். அவர் விரும்புகிறது தான் சித்தம். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்ற தேவன் நமக்கு அன்றைக்கு எப்படி ஆதாமிடத்திலே சொன்னாரோ அதை போல இன்றைக்கும் நமக்கும் அதை போல காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிற பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே யோவான் இதை குறித்து ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசி சொல்லியிருப்பான். நீங்கள் எல்லா ஆவியை நம்ப, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று இங்கே வாசிக்க பாருங்கள். இந்த பூமியிலே இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேக காரியங்களை தங்களுடைய மனம் போன பேருக்களை பேசி அது கள்ளத்தனமாய் தீர்க்க தரிசனம், கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதகர்களும் இன்றைக்கு தோன்றி இருக்கிறார்கள். ஆனால் அப்படியானால் யார் நாம் அந்த தேவனுடைய ஆவியுடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள், அல்லது அந்த தேவன் யார் என்று அறிகிற அறிவை நாம் எப்படி அடைய முடியும்? அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும், இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த பூமியிலே மரித்தார், நமக்காக இந்த பூமியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், நமக்காக அவர் அங்கே மரித்து அங்கே மறுபடியும் அங்கே நமக்காக அவர் ஜீவனோடு எழுந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று யார் அதை அறிக்கை பண்ணுகிறார்களோ அந்த ஆவிதான் தேவனாலே பிறந்த ஆவியா, அந்த ஆவிதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவியாக இருக்கிறது. ஆகவேதான் வேதம் நமக்கு இன்னும் ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது ரோமர் 8:14 அங்கே அவர் ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிரு. பாருங்கள், நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நம்முடைய சுய ஆவியினாலோ சுய முயற்சியினாலோ அல்லது நம்முடைய சுயமாக சிந்தித்து நாம் நடக்கும் பொழுது அங்கே எப்படி ஆதாம் அவன் சுய முயற்சியிலே, அவனுடைய மனைவியின் சுய முயற்சியிலே அவர்கள் அங்கே நடந்து அவர்கள் தேவனுடைய பாதையை விட்டு தவறான பாதையிலே சென்று மரித்து போனார்களோ, நாம் அப்படி மரித்து போகாதபடி நாம் பயப்படும்படியாய், தேவனுக்கு பயப்படும்படியாய், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி நடக்கிறவர்களாக, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று இங்கே சொல்லப்பட்டது. பாருங்கள், யார் தேவனுடைய புத்திரர்கள் என்றால் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். பாருங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளாகிய நாம்
அப்பொழுது தேவன் நமக்கு இப்ப எதை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று இங்கு 15ஆம் வசனம் சொல்லுகிறார். அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 அங்கே பவுல் அதை திரும்பவும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி, நாம் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, மரணம் வந்து விடுமோ அல்லது நம்முடைய ஜீவன் போய் விடுமோ அல்லது நான் தேவனை காண்பேனா அல்லது தேவனுக்கு பிரியமா இருப்பேனா, என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா என்று இந்த குழம்பு கொண்டிருக்கிற ஆவிகள் அல்ல. அது அடிமைத்தனத்தின் ஆவியாக இருக்கிறது. அது குழப்பம் அல்ல. நாம் தெளிவுள்ளவர்களாக அங்கே தேவனுடைய நீதியின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாக இருக்க தேவனுடைய நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஆகவேதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அங்கே தைரியமாக சொல்ல முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே 1 யோவான் 2:29 கூட அங்கே யோவான் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவர் பிறந்திருக்கிறான் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். ஆகவே அவர் எப்படி சரியானவற்றை சரியானதை செய்து அவர் நீதியான காரியத்தை விரும்புகிறாரோ, அங்கே அநீதி இல்லை, அவரிடத்திலே அக்கிரமம் இல்லை, அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே துன்மார்க்கம் இல்லை, அவரிடத்திலே அங்கே அசுத்தம் இல்லை, அங்கே மீறுதல் இல்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய ஜீவியமானது, அவர் இந்த பூமியிலே இருந்த பொழுது அவரை குறித்து ஒருவரும் குறை சொல்ல முடியாதபடி அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ மனுஷனா இந்த பூமியில இருந்தார். அதை போல நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை முன் குறிக்கிறார், நம்மை அழைக்கிறார், நம்மை அவர் நடக்க நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆகவே இங்கே சொல்ல இருக்கிறார், அங்கே அவர் நீதியாய் இருக்கிறது போல நீங்களும் நீதி செய்யும்படி, நீங்கள் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று சொல்ல முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே அவர்களுக்குள்ளாக குறைகளோ குற்றங்களோ அங்கே அல்லது அசுத்தமோ அக்கிரமமோ மீறுதலோ இல்லாதபடி அங்கே சரியான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று இங்கே அதை தேவன் விரும்புகிறாக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், அங்கே சங்கீதக்காரனும் கூட இதை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் 69 அங்கே தாவீதும் தன்னுடைய ஜீவியத்திலே அவர் தேவனுக்காக அவர் எப்படியாக அதை செய்தார் என்று அங்கே சொல்லுகிறார். சங்கீதம் 64 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 64:9 அவர் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார்கள், செமையான இருதயம் உள்ளவர் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று இங்கே சொல்லு. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் தேவனுக்கு பயந்து அவர் நமக்காக செய்த எல்லா செயல்களை மற்றவர்களுக்கு சொல்லி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவரை சுற்றி இருக்கிற அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நாம் அறிவித்து அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ, எதை நமக்கு செய்ய சொன்னாரோ அதை உணர்ந்து கொண்டு அங்கே நீதியானபடி நாம் கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து நாம் அவரை முழுவதுமாக நம்பும் பொழுது நம்முடைய இருதயமானது ஒரு செம்மையுள்ள இருதயமாக இருக்கும்படியாக நாம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக தேவன் நம்மை அங்கே முன்குறித்திருக்கிறார். அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுவே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே பவுல் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே இப்படிப்பட்ட தேவைகளுக்காக தேவனிடத்திலே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இங்கே பவுல் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து அவர் எச்சரிக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிற ஒரு காரியமானது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி. அவர்கள் இந்த பூமியில எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு நன்மை வரும், எனக்கு அங்கே தேவனிடத்தில் இருந்து எல்லா காரியங்களும் கிடைக்கும் என்று இந்த பூமிக்காக மட்டும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்ல, அவரோடு கூட அந்த மகிமையான உன்னதங்களிலே வரும்படியாக இந்த பூமிக்குரிய இது அழிந்து போகிறது, இதிலிருந்து நாம் எதையும் கொண்டு செல்ல முடியாது, இதிலிருந்து நம்மோடு கூட எதுவும் வராது என்று இந்த உலகத்தை வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும்.
அவை அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக காணப்பட வேண்டும். அதுவே தேவ பிள்ளைகளுக்கான ஒரு அடையாளமாக இருக்கு. ஆகவேதான் அங்கே 2 கொரிந்தியர்ல கூட பவுல் சொல்லும் பொழுது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறது பாருங்கள். வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று அவர் சொல்லி பாருங்கள். அங்கே பவுல் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிற பொழுது இங்க இருக்கிற எல்லா மனிதர்கள் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அவர் எத்தனையோ இடங்களுக்கு சென்று தேவனை குறித்து அவர் என்னுடைய நாமத்தை குறித்து அவருடைய ஜீவியத்தை குறித்து அது மட்டுமல்ல அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று இப்படி அநேக ஆலோசனைகளை புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த காரியங்கள் அது இந்த ஒரு கால அது உலக பிரகாரமாக அது ஒரு வெட்கக்கேடான அல்லது இருளான காரியங்களா இருந்தால் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அருவருப்புகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் அநியாயமான அந்த காரியங்கள் இருந்தால் அவைகளை நாங்கள் வெறுத்து அது மட்டுமல்ல தந்திரமாய் நடவாமல் மனிதனுக்கு மனிதன் ஆளுக்கு ஆள் அங்கே இடத்துக்கிடம் அங்கே தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவது அல்லது இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசாமல் அந்த தேவ வசனத்தை அவர் புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி தேவனுக்கு முன்பாக அது மட்டுமல்ல எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கு முன்பாக நாங்கள் உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் என்று தன்னுடைய சாட்சியை அவர் கூறுகிறார். பாருங்கள், இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கு. இது பவுலிடம் மட்டுமல்ல நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும். அவைதான் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடி பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களை மனதை குருடாக்கி போட்டான் என்று சொல்லி. அவை பாருங்கள், நாம் இந்த பூமியிலே காணப்படுகிற இந்த அருவருப்பான அங்கே குருடான காரியங்களை செய்யாதபடி தேவன் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், இருளுக்குரிய காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது, நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல என்று நம்மை அவர் எச்சரிக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக அது மட்டுமல்ல இந்த இம்மைக்காக மட்டுமல்ல அங்கே நம்முடைய இந்த பூமியிலே காணப்படுகிற வெக்கமான காரியங்கள் அந்தரங்கமான காரியங்களை நாம் வெறுத்து அது மட்டுமல்ல தந்திரமாய் நடவாமலும் தேவனுடைய வசனத்தை புரட்டாமலும் சரியானபடி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரராக அல்லது ஒரு சாட்சியுள்ள விசுவாசியாக அல்லது ஒரு சபையிலே ஒரு சரியான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அழைக்கிற அழைப்பும் அதுவே சாட்சியுள்ள ஜீவியமாய் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே பவுலும் கூட சொல்லும் பொழுது எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று சொல்லுங்கள். ஆகவே பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை எழுதி இருக்கிறார். அது சகல மனிதரால் வாசிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் என்பது அது வெகு சுலபமாக கிடைத்து விடாது. ஒரு சபையிலே சேருவதினாலோ அல்லது பெயரை வைத்துக் கொள்வதினாலோ அல்லது வேதத்தை வாசிப்பதினாலோ அல்லது வெறுமன விசுவாசி என்கிற ஒரு அடையாளத்தோடு உட்கார்ந்து கொண்டிருப்பதால் மட்டுமே அது கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியமானது அது சகல மனுஷரால் வாசிக்கப்பட வேண்டும். அவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அதை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறபடி அது இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் அவர் சொல்லுகிற பொழுது பாருங்கள், நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாக தேவனால் அருளப்பட்ட பிரகாரம் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியிலே பேசுகிறோம் என்று சொல்லி, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரணம், ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் கெட்டு போகிறவர்களாக அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தகமாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை வீசுவர்களாக இருக்க, ஏதோ இந்த பூமியிலே பிறந்தோம்,
ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்துவனாக மரிக்கிறோம், ஏதோ ஒரு வெறுமன விசுவாசியாய் மரிப்பது அல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான எல்லா அத்தாட்சியும், எல்லா சாட்சியும், எல்லா ஜனங்களுடைய நம்மை குறித்து சொல்லுகிற அந்த அனுபவமானது அது தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் தேவநாமத்தை தூஷிப்பதற்கோ அல்லது தேவனை குறித்து அவர்கள் நம் மூலமாக இடறி போவதற்கோ நாம் ஒருவரும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதுவே நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், அங்கே போல் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியர் 2:14 எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிவிக்கிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற இந்த அதிகாரமுடையவர்களாய் இருக்கிறோம். நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் அவரை நம்புகிறேன், நான் இப்படி அப்படி என்று பெருமை பேசுவது அல்ல. எல்லா இடங்களிலேயும் நாம் அவரை அறிவிக்கிற அந்த அறிவு அல்லது அவரை பற்றி நாம் சொல்லுகிற சாட்சி அல்லது நாம் ஜீவிக்கிற ஜீவியம் வாசனையை வெளிப்படுத்தவே. கெட்டு போகிற வாசனை அல்ல, ஜீவனுக்கு ஏதுவான வாசனையா இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அத்தாட்சியானது நம்முடைய ஜீவியமாக இருக்கிறது, நம்முடைய செய்கையாக இருக்கிறது, நம்முடைய கிரியையாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே சொல்லும் பொழுது, இதோ நான் வருகிறேன், என்னோடு கூட அவனவனுடைய கிரியையும் வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி. ஆகவே பாருங்கள், தேவன் இந்த பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். அவர் இந்த பூமியை நியாயந்தீர்க்க வரும் பொழுது இந்த பூமியானது அது நம்மை அழிவின் பாதையிலே நியாயந்தீர்க்காதபடி அல்லது நம்மை அது நியாய தீர்ப்பிலே கொண்டு நிறுத்தி கொள்ளாதபடி நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கிறவர்களாக, நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களாக இருப்பேன். அதுதான் அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே கூட சொல்லுகிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் நம்மை அனலும் அல்ல குளிரும் அல்ல என்ன அப்படியல்ல, நான் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் சொல்லியிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் உண்மை உத்தமான இருதயத்தோடும் பரிசுத்தத்தோடும் அங்கே தேவனுக்காக நாம் இந்த பூமியிலே தேவன் எந்த நோக்கத்திற்காய் அவர் நம்மை தெரிந்தெடுத்தாரோ நாம் முழுவதுமாய் மனம் திரும்பினவர்களாய், முழுவதுமாய் ரட்சின் பாதையில நடந்து கொள்ளுகிறவர்களாக, ஆவிக்கினுடைய எல்லா கனிகளை பெற்றிருக்கிறவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை இடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம் அங்கே குறைகளை சொல்லுகிறபடி நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. அதனால்தான் அவர் அங்கே வெளிப்படுத்தும் 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது, அப்போஸ்தலர் இல்லாதவர்களை அப்போஸ்தலர் சொல்லுவேன், நீ சோதித்து பார்த்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து நீ சகித்துக் கொண்டிருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், நாமத்து நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். எப்படி அந்த முதலாம் சபை ஆகிய எபேசு சபைகளே இந்த சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிற பொழுது அன்றைக்கு இப்படிப்பட்ட ஜீவியம் இருந்தது, அதே ஜீவியம் தான் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் தேவனுக்கேற்ற கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கேற்ற அந்த நீதியையும் பரிசுத்தத்தையும் உண்மையையும் தாழ்மையுள்ளவர்களாக பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கிறோமா என்று பார்த்து தேவனுக்காக நாம் உண்மையான உத்தமான இருதயத்தோடு நடக்க தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு அது மாறாததாக இருக்கிறது. ஆகவே நாமும் மாறாதவர்களாக தேவனுக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியா ஒரு நிமிஷம் கூட ஜெபித்து கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து இந்த விசேஷித்த ஜெபத்தை விசேஷித்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட மட்டுமாய் பேசின அந்த சத்திய வார்த்தைகளை புரிந்தும் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்று உடைய வார்த்தையின் மூலமாய் தியானிக்க அதை குறித்து ஆண்டவரே நாங்கள் பேச கிருபை கொடுத்து தேவன் தாமே கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் தாங்கள் எப்படி ஜீவிக்கிறோம், எங்களுடைய வழிகள் என்ன, நாங்கள் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளத்தக்கதா இதை இரக்கத்தை தர வேண்டுமா ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Thank you, Jesus. Amen.